நெல்லை பேட்டை பகுதியில் சாலையோர கடையில் வெடித்து சிதறிய சிலிண்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன? யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கா? பாதிப்பு ஏதாவது இருக்கா? விவரங்கள். நெல்லை டவுன் வடக்கரத வீதியில அதிகமான ஜவுளி கடைகளும் தெருவோர சாலையோர கடைகளும் அதிக அளவில் இருக்கு. இந்த பகுதியில் இயங்கி வந்த ஒரு சமோசா கடையில தான் தற்போது அந்த சிலிண்டர் வெடித்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிலிண்டர் வெடித்து விபத்துல அந்த கடையில உள்ள மொத்த பொருளுமே எரிந்து நாசமா இருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக அடுத்தடுத்த கடைகள்ல அந்த கடையை ஒட்டி உள்ள அடுத்தடுத்த கடைகள்லயும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல ஒருவர் மட்டும் தற்போது காயமடைந்ததாக காவல்துறை தரப்பு சொல்லப்படுகிறது. அவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பேட்டை டவுன் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பேட்டை தீயணைப்பு துறையினரும் சம்பவத்துக்கு தீ அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தீ தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஜவுளி கடைகள் அதிகமா இருந்தனால இந்த பகுதியில ஒரு சில கடைகள்ல லேசான சில துணிகள் இருந்ததா சொல்லப்படுது. அந்த இதை அணைச்சிட்டு இருக்காங்க. தற்போது தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துல இந்த தீ அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.